மக்களே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எத பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து நேத்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம அந்த ஆர்பிஐ எஃப்ஏக்யூ சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அந்த ரீட்டெயில் டைரக்ட் பில்டப் பண்ண பத்தி பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விஷயம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிஐசிஜிசி அத பத்தி பார்க்க போறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, அந்த ஃபண்ட் பத்தி பார்க்க போறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உத்கம் போர்ட்டல். ஸோ இந்த 3 டாபிக் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு ஆர்பிஐயோட எஃப்ஏக்யூ சீரிஸ்ல வந்து. ஏன் இந்த 3 டாபிக் வந்து எடுத்துருக்கோம்னா, இது 3மே இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இது ரிலேட்டடா. ஸோ அதனால இத நம்ம எஃப்ஏக்யூ சீரிஸ்ல இப்ப செகண்ட் பிரையாரிட்டியா நம்ம இந்த செகண்ட் வீடியோல எடுத்துருக்கோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த டிஎஃப்இஜிசி பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டிஎஃப்இஜிசி பத்தி பார்ப்போம். இதோட அப்ரிவியேஷன் என்னன்னா, டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து தனியாவும், செகண்ட் வந்து இந்த கிரெடிட் கேரண்டி. ஸோ இது 2மே தனித்தனியா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1978ல 1978ல மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் இது என்ன வந்திருக்குன்னா, சிஜிசின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இனிஷியலா வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் தனி கம்பெனி, கிரெடிட் கேரண்டி தனி கம்பெனி. எப்போனா 1961ல. அதுக்கப்புறம் 1978ல தான் இது 2த்தையும் மெர்ஜ் பண்ணி டிஇசிஜிசின்னு சொல்லிட்டு நேம் வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லி ஓன்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1961. செக்ஷன் முக்கியம் செக்ஷன் 26A பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஓகே. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிமிட் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 லேக் வந்து கொடுப்பாங்க பர் டெபாசிட்டருக்கு. இது வந்துன்னா பிரின்சிபல் அண்ட் அதாவது அசல் அமௌண்ட்டும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி தான் டோட்டலாக வந்து 5 லேக் வரைக்கும் காம்பன்சேஷன் பண்ணுவாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து 1 லேக் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 பிப்ரவரியில இருந்து 2020 பிப்ரவரி 4th. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேபி கேட்கலாம். 4th டிசம்பர் 4th ஃபெப் 4th ஃபெப் 2020 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 லேக்கா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பிப்ரவரி 4th 2020க்கு அப்புறம் டிஎஃப்இஜிசி வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக் வந்து கொடுக்குறாங்க. என் பேங்க் வந்து சப்போஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே. இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு பேங்க் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, டிஎஃப்இஜிசி வந்து அந்த கஸ்டமருக்கு எத்தனை நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விட் அமௌண்ட்டா எத்தனை நாளுக்குள்ள குடுக்கணும்னா, 2 மந்த்துக்குள்ள அவங்க இது பண்ணணும். ஆக்சுவலி லிக்விட்னா, இதுல வந்து ஒரு செர்டைன் ரேஷியோ இருக்கு. இப்ப 5 லேக்கும் கேஷா குடுப்பாங்கன்னு கேட்டா, அப்படி குடுக்க மாட்டாங்க. இதுல ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான் வந்து கேஷா குடுப்பாங்க. அண்ட் ரிமைனிங் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸா குடுப்பாங்க. ஒரு பாண்ட் மாரி. ஓகே. ஸோ இந்த கேஷா வந்து எத்தன நாள்ல குடுப்பாங்கன்னா, 2 மந்த்துக்குள்ள குடுத்துருவாங்க. ஓகே. அதே வந்து இந்த ஃபுல் செட்டில்மென்ட் வந்து எப்ப வந்து பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபுல் செட்டில்மென்ட் வந்து வித்தின் 90 டேஸ்க்குள்ள பண்ணிடுவாங்க. அண்டர் செக்ஷன் 18A கூட. ஸோ இது கவரேஜ் எல்லாமே முக்கியம். கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமர்ஷியல் பேங்க் இன்க்ளூடிங் ஃபாரின் பேங்க்ஸும் வருது. லோக்கல் ஏரியா பேங்க்ஸு, ஆர்ஆர்பி எல்லா கோஆப்பரேட்டிவ் பேங்க். ஸோ இது இதில நாட் கவர்னா, பிரைமரி கோஆப்பரேட்டிவ், சென்ட்ரல், ஸ்டேட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் இந்தியால யாரெல்லாம் வந்து ஃபாரின் பேங்க்ல வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடையாது. ஸோ இது 2மே முக்கியம். கவரேஜ் நாட் கவர்டு. இதில இன்னொன்னு வந்து அடிஷனலா வந்து இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா, பிரீமியம் அமௌண்ட். ஸோ இந்த டிஎஃப்சிசி வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் தான் வந்து பிரீமியம் வந்து அமௌண்ட் வந்து கட்டுவாங்க. ஓகேவா? யாரு? பேங்க் தான் வந்து
ப்ரீமியம் கட்டுவாங்க. யாருக்கு? டிஏசிஜிசி. அது எவ்வளோ அமௌண்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ரூ. 100 இருக்குன்னா, ப்ரீமியம் அமௌண்ட் வந்து இதுக்கு எவ்வளோனா 12 பைசா. அதாவது பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 இருக்குன்னா, அதுக்கு வந்து பிரீமியம் வந்து எவ்வளோ கட்டணும்? 12 பைசா கட்டணும். இப்ப இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 இருக்கு. ரூ. 1000 இருக்கு பேங்க்ல டெபாசிட் அப்படின்னா, எவ்வளோ ரூபா கட்டணும்னா வந்து 1.2 அதாவது ஆ 1.2 ரூப்பீஸ் அமௌண்ட்ட கட்டணும். இதே வந்து இப்ப 10,000 இருக்குன்னா, எவ்வளோ ரூபா பிரீமியம்னா ரூ. 12 பிரீமியம். ஸோ இதுதான் கணக்கு. அதாவது ரூ. 100 எப்பயும் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ ரூ. 100க்கு 12 பைசா தான் வந்து நார்மல் பிரீமியம். பட் ஆனா இப்ப ரீசென்ட் அமெண்ட்மென்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ வந்து ரிஸ்க் பேஸ்டு பிரீமியம் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிஸ்க் பேஸ்டு பிரீமியம்னா என்னன்னா, ஒரு சில பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபா இருக்கும். இதுவே ஒரு சில பேங்க் வந்து நாட் சேஃபா இருக்கும். இப்ப எந்தெந்த பேங்க்லாம் சேஃபா இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா எவ்வளோ இருந்துச்சு? 12 பைசா இருந்துச்சுல்ல. இப்போ சேஃபஸ்ட் பேங்க் இது எல்லாமே 8 பைசா மாறப்போகுது. ஸோ 8 பைசா பிரீமியம் கட்டுனா போதும். எவ்வளோ ரூபாய்க்குன்னா 100க்கு. இதுவே இதெல்லாம் சேஃபஸ்ட் பேங்க் இல்லையோ, நாட் சேஃபஸ்ட் பேங்க் அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த 12 பைசா. அது சேம் பழைய பிரீமியம் தான் அப்படி இருக்கும். சேஃபஸ்ட் பேங்க்குக்கு எல்லாமே 8 பைசா. அதுதான் பிரீமியம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். இத நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் டிஎஸ்சிஜிசி ஃபுல். ஸோ இதுல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னன்னா, இது இன்க்ரீஸ் பண்ண மாரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா சோ ஃபார் இதுவரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணல. அது டில் வந்து என்னன்னா, அந்த கமிட்டி போயிட்டு தான் இருக்கு. அடுத்தது வந்து ஆ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரிசர்வ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது முக்கியமான ஸ்டாட்டிக் பொசிஷன். ரிசர்வ் ரேஷியோ வந்து 2.31% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த டிஎஸ்சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏஐ கிளைம் ட்ராக் இருக்கு. ஸோ அதுக்கு நேம் என்னன்னா, தவா சோசெக். இது இம்பார்ட்டன்ட் இது. இது பார்த்துக்கோங்க. தவா சோசெக் இது வந்து கிளைம் ட்ராக்கர். ஸோ நம்மளோட கிளைம் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லிட்டு இதில போய் பார்த்துக்கலாம். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெபாசிட் எஜுகேஷன் ஃபண்ட் பத்தியும் பார்க்க போறோம். இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த ஸ்கீம் இப்போ வந்து லான்ச் பண்ணாங்கன்னா, 2014ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இது செக்ஷன் வந்து 26 ஏ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ டிஎஸ்சிசி எப்போ லான்ச் பண்ணாங்க? அதாவது 1961 ஆக்ட். இத எப்போ மெர்ஜ் பண்ணியிருக்காங்க? 1978ல. இந்த டிஇ ஃபண்ட் வந்து 2014ல வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் எந்தெந்த அக்கவுண்ட்ல வந்து அன்ஆப்பரேட்டட் அன்கிளைம்டு சொல்லும். அது அன்கிளைம்னா 10 இயர்ஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்கவுண்ட் வந்து ஆக்டிவ் இல்லாம இருக்கும். அதுல அமௌண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இந்த இந்த ஃபண்டுல வந்து ஆக்சுவலா வந்துரும். ஓகே. ஸோ தண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன அக்கவுண்ட் கவரேஜ் ஆகுது? இதுதான் இம்பார்ட்டன்ட். சேவிங்ஸு, ஃபிக்ஸ்டு, ரெக்கரிங், கரண்ட், கேஷ் கிரெடிட், லோன் அக்கவுண்ட், ஆஃப்டர் அப்ராப்ரியேஷன் அப்புறம். அடுத்து மார்ஜின் மணி, அப்புறம் டிடி, போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறது, அப்புறம் டிடி, ஸோ அப்புறம் ஏடிஎம்ல இருக்கிறது, அப்புறம் ஃபாரெக்ஸ், டெபாசிட் ரூபீஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம அமௌண்ட் எடுக்காம இருந்தா, இது வந்து அது மோர் தென் 10 இயர்ஸ் மேல அமௌண்ட் எடுக்காம இருந்தா, இது வந்து அன்கிளைம்டு டெபாசிட் சொல்லுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும்னா, இந்த டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்டுக்கு போயிடும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் எடுக்க முடியுமான்னு கேட்டா, அமௌண்ட் எடுக்கலாம். அமௌண்ட் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இப்ப இந்த பர்ட்டிகுலர் பேங்க்ல நம்ம எங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணமோ,
அந்த பர்ட்டிகுலர் பேங்க்ல போயிட்டு நம்ம வந்து விசிட் பண்ணி நம்ம வந்து அந்த கிளைம் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இந்த டிஇ ஃபண்ட். அடுத்து தேர்ட், இது வந்து இது அதோட இம்பார்ட்டன்ட் உத்கம் போர்ட்டல். ஸோ டிஇ இந்த டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்டும் இது வந்து இன்டர்லிங்க்டு. ஏன்னா வந்து அந்த ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் போயிடுச்சுன்னா எப்படி நம்ம ட்ராக் பண்ணலாம்னா இந்த உத்கம் போர்ட்டலில் ட்ராக் பண்ணலாம். இந்த உத்கம் போர்ட்டல் கொடுக்கணும் அன்கிளைம் டெபாசிட் கேட்வே டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன். இது எப்போ லான்ச் பண்ணிடுறாங்க? 2021 லான்ச் பண்ணி. ஓகே. ஸோ ஃபார் மார்ச் 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 பேங்க் இருக்கு. ஸோ இந்த 30 பேங்க் தான் கிட்டத்தட்ட 90% ஆஃப் அந்த டெஃப் ஃபண்டோட அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்றாங்க. இந்த 30 பேங்க்ல இருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ட்ராக்கர் மட்டும்தான். இந்த உத்கம் போர்ட்டல் மூலியமா நம்ம வந்து கிளைம் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது. கிளைம் அமௌண்ட்டை வந்து ஜஸ்ட் ட்ராக் மட்டும் தான் பண்ண முடியும் எந்த பேங்க்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி கிளைம் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் நம்ம எங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கோமோ அந்த பேங்க்ல போயிட்டு நம்ம கிளைம் அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி செக் பண்ணலாம்னா அக்கௌண்ட் நம்பர், நேமு, பேங்க்கு ப்ளஸ் பேனோ இல்லை அந்த அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட் இருக்கு நேற்று பார்த்தோம்ல. ஸோ அதான் பேனு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இல்லை பாஸ்போர்ட் இல்லை டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கும். இந்த 10th இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை 12th இல்லை காலேஜ் மார்க் ஷீட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மார்க் ஷீட் நம்ம அப்லோட் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பர் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அது என்ன நம்பர்னா யூடிஆர், அன்கிளைம் டெபாசிட் ரெஃபரன்ஸ் நம்பர். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இது வந்து இந்த உத்கம் போர்ட்டில் கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இது ஒரு பர்பஸ் என்னன்னா இது வந்து ஒரு கிளைம் நம்பர் மாதிரி. இந்த கிளைம் நம்பர் வச்சு நம்ம ஃபர்தராக வந்து நம்ம எப்பப்பெல்லாம் டவுட் வருதோ அந்த ஜஸ்ட் நம்ம நேமு, பேனு எல்லாம் என்டர் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த நம்பர் மட்டும் என்டர் பண்ண போகிறோம். நம்மளோட அந்த உத்கம் போர்ட்டல் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த உத்கம் போர்ட்டல். ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜ் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன நான் சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக 2026 ஜனவரி வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா ரஃப்லி ரஃப்லி 72,454 crore அமௌண்ட் இருக்கு. இதில் அந்த டெஃப் ஃபண்டில். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அமௌண்ட். இது எதனால வந்து அதிகமாகுன்னா மேக்ஸிமம் இந்த நாமினியை வந்து ப்ராப்பராக ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் இஷ்யூ. இதான் நம்ம நேற்று ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். நாமினி வந்து ரொம்ப ஒன் ஆஃப் தி குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும் இந்த மாதிரி இதில். ஸோ நாமினி வந்து சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாலும் சரி நாமினி வந்து கரெக்டான டீட்டெயில் வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து சப்போஸ் அந்த கஸ்டமர் வந்து ஏதாச்சும் அவங்க உயிரோடு இல்லைனா கூட அந்த நாமினி லீகல் ஏருக்கு வந்து ப்ராப்பர். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2026 இதில் உத்கமில் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ரெஜிஸ்டர் யூசர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் 44 லட்சம் சர்ச்சஸ் வந்து வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த 30 பேங்க் வந்து உத்கம் போர்ட்டில் இருக்கு. அவங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 90% ஆஃப் அமௌண்ட் வந்து அந்த டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்டில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் தி மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி இதுதான் அந்த 3 இது 3ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம லிங்கேஜ் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மாதிரி டிஏசிஜிசி டைரக்டாக ஆர்பிஐயோட சப்சிடரி. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடரி இல்லை, இது வந்து ஆர்பிஐயோட இனிஷியேட்டிவ் ரெண்டுமே. இதோட ஆக்ட் வந்து டிஏசிஜிசி ஆக்ட் 1961. இது வந்து பார்த்தீங்கன்னா 1949 பேங்கிங் ரெகுலேஷன் செக்ஷன் 26A. உத்கம் போர்ட்டல் டைரக்டாக ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது எஸ்டாப்ளிஷ் 1961. ஸோ இது வந்து எப்போ மெர்ஜ் பண்ணாங்கன்னா 1978.
ஓகே. டெஃப் ஃபண்ட் வந்து எப்போ போனாங்கன்னா 2014. ஸோ உத்கம் போர்ட்டல் எப்போ கொண்டு வந்தாங்க? 2021ல லான்ச் பண்ணது. ஸோ 2024 30 பேங்க் இருக்கு. இவங்க ஹோல்டிங் உள்ள 90% ஆஃப் டெஃப் ஃபண்ட் அமௌண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து இதில வந்து கஸ்டமர் ஆக்ட் பண்ணி, இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வந்து கட்டுவாங்க. ஸோ இதில வந்து பார்த்தோம். இப்ப சேஃபஸ்ட் பேங்க்குக்கு எவ்வளோ பிரீமியம்? சேஃபஸ்ட் பேங்க்குக்கு 0 பாயிண்ட் ஐ மீன் 8 பைசா ப்ரீ பிரீமியம் வந்து. இதுவே நான் சேஃபஸ்ட் பேங்க்குக்கு 12 பைசா வந்து பிரீமியம். ஓகே. ஸோ இது வந்து பெர் டெபாசிட்டுக்கு எவ்வளோ? 5 லேக் வரைக்கும் இவங்க வந்து கிளைம் குடுப்பாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ்க்கு மேல அன்கிளைம் அமௌண்ட் எல்லாமே இந்த டெஃப் ஃபண்டுக்கு போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உத்கம் போர்ட்டல் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ராக்கர் மட்டும். ஸோ இதில வந்து நம்ம ட்ராக் பண்ணக்குள்ள ஒரு யுடிஆர்ன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் ஆகும். இது முக்கியமானது. ஓகே. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபைனல் ரிவிஷன். ஸோ இதில எம்சிக்யூ இருக்கும். அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தது தான். டிஎஸ்சிஜிசி ஹோல்ட் பை யார்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ மேக்ஸிமம் ஆ டிஎஸ்சிஜிசி வந்து பார்த்தீங்கன்னா, கவரேஜ் எவ்வளோ குடுப்பாங்க? 5 லேக். ப்ரீவியஸா எவ்வளோ குடுத்துருந்தாங்க? ப்ரீவியஸா 1 லேக் குடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எப்போ வந்து சேஞ்ச் பண்ணாங்க? 4த் February 2020 அப்ப 1 லேக்லேருந்து 5 லேக்கா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இது எந்த இயர்? 2020. ஸோ பிரீமியம் யார் பேமெண்ட் பண்றா? அந்த பேங்க். ஸோ எத்தன நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா செட்டில்மென்ட் பண்ணணும்? 90 டேஸ்க்குள்ள. இல்ல லிக்விடா எத்தன நாளுக்குள்ள செட்டில்மென்ட் பண்ணணும்? 60 டேஸ்க்குள்ள. ஐ மீன் 2 மந்த்க்குள்ள அவங்க லிக்விட் கேஷா பண்ணணும். ஓவரால் அமௌண்ட் வந்து எத்தன நாளுக்குள்ள பண்ணணும்? 90 டேஸ்க்குள்ள. ஸோ 2 டேட்டும் முக்கியம். ஸோ டிஎஸ்சிஸ்ல என்ன டைப் ஆஃப் டெபாசிட் வராதுன்னு சொல்லிருக்காரு. இதுல இன்டர் பேங்க் டெபாசிட் வராது. ஸோ அடுத்த எம்சிக்யூ எல்லாம் பாருங்க. அந்த பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணேன். ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிவிஷன் பிடிஎஃப்பும் இருக்கும். ஜஸ்ட் இது பார்த்துக்கோங்க. இது எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ தேங்க் யூ ஆல். See you soon in next video. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல். பாய்.